வீரர்களை பெற்றவர்கள் இந்த தாய்மார்கள். ஒரு சின்னஞ்சிறு நாட்டிலே முப்படைகளையும் உருவாக்கி கொண்டு வேறு எந்த விடுதலை இயக்கங்கள் கூட அவ்வாறு செய்ததில்லை. முப்படைகளையும் உருவாக்கி கொண்டு ஒரு பிரதேசத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து ஆட்சி செய்கின்ற அளவுக்கு மிக பயங்கரமான ஒரு வலிமை வாய்ந்த பெரு வீரர்களாக விளங்கியவர்கள்தான் உங்களுடைய பிள்ளைகள். அவர்களுடைய வீரத்தை, அவர்களுடைய பெருமதியை நாங்கள் எப்போது பார்க்கலாம் என்றால், இந்த நாட்டிலே எங்களுடைய விடுதலை புலிகளுக்கு எதிராக அவர்களை வெல்வதற்காக ஸ்ரீலங்கா இராணுவம் மட்டும் போர் செய்யவில்லை. ஸ்ரீலங்கா இராணுவத்தை புறமுதுகிட வைத்து விரட்டி அவர்களை எல்லைக்கப்பால் விரட்டியவர்கள் இந்த மாவீரர்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்தியா, சீனா, பாகிஸ்தான், அரபு நாடுகள், ரஷ்யா, இப்படி பிரித்தானியா, இப்படியாக இஸ்ரேல், இப்படியான பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் ஒன்று திரண்டு அவர்களுடைய முழு சக்திகளையும் இலங்கை இராணுவத்துக்கு கொடுத்து அவர்களுடன் தோளோடு தோள் நின்று எங்களுடைய இந்த மாவீரர்களை மாய்த்தார்கள். எங்களுடைய ஈழம் பறிபோனது. எங்களுடைய போராட்டம் நியாயமானது. இதை இந்த அரசாங்கம் கூட ஏற்றுக்கொள்கின்றது. எந்த மக்களாவது இந்த உலகத்திலே அடிமைகளாக உரிமைகளற்று வாழக்கூடாது. அந்த உரிமைகளுக்காகத்தான் எங்களுடைய மாவீரர்கள் போராடினார்கள். இன்று எங்களுடைய இளைஞர்கள் மத்தியிலே இந்த விடுதலையை பற்றிய சிந்தனைகள் எல்லாம் இல்லை. போதைப்பொருள், உல்லாசம், போன், இப்படியான நாகரிகத்திலே வீழ்ந்து கிடக்கிறார்கள். ஆனால் அந்த உங்களுடைய பிள்ளைகள் அந்த நேரத்திலே தங்களுடைய இன்னுயிரை ஈந்தார்கள். ஒரு பிள்ளையினுடைய பெருமதி பெற்றோர்களுக்குத்தான் தெரியும். அந்த பிள்ளை, இந்த செல்வங்களிலே பெரிய செல்வம் உலகத்திலே பிள்ளை செல்வம் என்றுதான் வள்ளுவரும் கூறியிருக்கின்றார். அந்த பிள்ளை செல்வத்தை இழந்த பெற்றோர்கள் எவ்வாறு துன்புறுவீர்கள்? எவ்வளவு துயரத்தை நெஞ்சத்திலே வைத்துக் கொண்டிருப்பீர்கள்? இங்கே விக்கி விக்கி அழுத, ஓலமிட்டு அழுத அம்மாக்களுடைய அந்த ஓலத்தை கேட்டபோதும் எனக்கும் நெஞ்சு வெந்து விட்டது. அவர்களுடைய நெஞ்சத்திலே இன்னும் தீ நூறவில்லை. இந்த தீ விடுதலை தீயாக எங்களுடைய நாட்டிலே மீண்டும் மலர வேண்டும். எங்களுடைய மக்கள் சகல உரிமைகளுடனும் வாழக்கூடிய ஒரு நிலைமை வர வேண்டும். இந்த அரசாங்கம் கூட பலர் சொல்வது போல எங்களுடைய பிரச்சனைகள் எதையும் இதுவரையும் எந்த ஒரு பிரச்சனையையும் தீர்த்து வைக்கவில்லை. எங்களுடைய பிரச்சனைகள் பெருசாக பிரச்சனை வராமல் பார்த்துக் கொள்கிறார்களே ஒழிய இருக்கின்ற பிரச்சனைகள் எதையும் தீர்த்து வைக்கவில்லை. இந்த வரவு செலவு திட்டத்திலே கூட இராணுவத்துக்குத்தான் அதிக அளவு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு எங்களுடைய மக்கள், நாங்கள் தெரிவு செய்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரவாக அந்த வரவு செலவு திட்டத்துக்கு கையெத்தியது மாத்திரமல்ல, சொல்லி இருக்கிறார்கள். நடுநிலைமை வகித்திருக்கலாம் தானே என்று கேட்டதற்கு சொல்லி இருக்கிறார்கள். இல்லை, நடுநிலைமை வகித்தால் அது முதுகெலும்பில்லாத தன்மை உண்டு. அப்படி என்றால் எதிர்த்திருக்க வேண்டியது தானே, அதுவும் செய்யவில்லை. அப்ப இப்படியான இந்த எங்களுடைய அரசியல்வாதிகள் இன்றைக்கு தயவு செய்து மன்னிக்க வேண்டும், அரசியலை கொஞ்சம் தான் கலக்க போறோம். எங்களுடைய மக்கள் இந்த அளவு விலை கொடுத்த இந்த மாணிக்கங்கள், அந்த பெற்றோர்கள் இவர்களை தெரிந்தெடுத்து விட்டது என்னத்துக்காக?
அரசாங்கத்துக்கு விலை போவதற்காகவா, அல்லது இனிமேல் ஒரு போராட்டம் இந்த நாட்டிலே உருவாகுவதை தடுப்பதற்காக இராணுவத்தை கட்டி எழுப்புவதற்கு தேவையான வரவு செலவு திட்டங்களிலே ஒதுக்குகின்ற நிதிகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காகவா? இதை எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய சமுதாயம் சிந்திக்க வேண்டும். நாங்கள், எங்களுடைய பெற்றோர்கள், அவர்களுடைய காயங்களை பற்றித்தான் நான் நெஞ்சத்திலே நினைக்கிறேன். உண்மையிலே தனக்கு ஏதும் ஒரு துன்பம் என்றால் எந்த ஒருவரும் தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு துன்பம் வந்தால் தாங்க முடியாது. பெற்ற வயிறு அவர்கள் மரணிக்கும் வரையும், கடைசி வரையும் எரிந்து கொண்டே இருக்கும். எரிகின்ற அந்த வயிற்றுடன் தான் இங்கே இந்த பெற்றோர்கள் இருக்கிறீர்கள். உண்மையிலே உங்களுக்கு நாங்கள் தலை சாய்க்க வேண்டும். இத்தகைய வீர புத்திரர்களை பெற்ற நீங்கள் உன்னதமானவர்கள். நீங்கள் இழந்தது உங்களுடைய புத்திரர்களாய் இருக்கலாம், ஆனால் நீங்கள் இழந்து உங்களுடைய பெருமதி அதிகமானது, கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் என்னுடைய ஏற்கனவே சொன்னது போல எங்களுடைய பெற்றோர்கள், மாவீரர் குடும்பங்கள் கௌரவிக்கப்படுகின்றதா என்றால் இல்லை. போதுமான அல்ல, வருஷத்தில் ஒரு கால் இப்படி ஒரு சின்ன வைபவம் மட்டும் ஒரு சிலர் ஜூட் போன்றவர்கள் இப்படியானவர்கள் இதை ஞாபகப்படுத்துகிறார்கள். மற்றும்படி அவர்களுக்குரிய கௌரவம் கொடுக்கப்படுவதில்லை. இவர்கள் எல்லாம் வீர தாய்களாக பதக்கங்கள் அளிக்கப்பட வேண்டியவர்கள். வெளிநாடுகளிலே எப்படித்தான் சிறந்த இத்தகைய வீர புத்திரர்களை பெற்றவர்களுக்கு பதக்கங்கள் அளித்து கௌரவித்து நாட்டில் கௌரவ பிரசைகளாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் விடுதலை இல்லாத காரணத்தினால் எங்களுடைய பெற்றோர்களை ஒரு வீர பெற்றோர்களாக கௌரவிக்க முடியவில்லை. அவர்களை சமூகத்திலே அந்தஸ்திலே வைத்திருக்க முடியவில்லை. ஆனால் வைத்திருக்க வேண்டியவர்கள் இவர்கள். எங்களுடைய நாடொன்று இருந்திருந்தால், எங்களுக்கு அவர்கள் பிடித்திருந்த அந்த நாடு தொடர்ந்து இருந்திருந்தால் இந்த பெற்றோர்கள் இன்றைக்கு பெரிய ராஜ மரியாதையுடன் கௌரவிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் என்ன செய்வது, விதியின் வசம். நாங்கள் இந்த பெற்றோர்களுடைய நிலையும் எங்களுடைய நிலையும் தாழ்ந்து விட்டது. என்றாலும் கூட இந்த விடுதலை உணர்வுகளை எங்களுடைய நெஞ்சத்திலே இருந்து நாங்கள் நீக்கிவிடக்கூடாது. இந்த பிள்ளைகளை கொடுத்த விலைகள் வீணாக போகக்கூடாது. எங்களுடைய உரிமைகளை நாங்கள் கடைசி வரையும் பெற வேண்டும் என்பதிலே மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய இந்த மாவீரர்களுக்கு நாங்கள் செய்கின்ற கைமாறு. அவர்கள் போன பாதை தவறு அல்ல, அவர்களுடைய போராட்டம் வீணானதல்ல, அவர்கள் கொடுத்த விலை வீணானது அல்ல. அதற்கு ஒரு பெருமதி உண்டு என்ற நிலையை எதிர்காலத்திலே நாங்கள் எவ்வாறாயினும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடைவதற்கு நிச்சயமாக வழிவகுக்கும். நேரத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தார்கள். ஆகவே நான் கௌரவமாக நேரத்துக்கு பணிய வேண்டும். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.